தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பையும் சீர்திருத்தலையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கண்டித்து உணர்த்துகிறோம், சீர்திருத்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா, தாழ்மை உள்ள உள்ளம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளும். பெருமை உள்ள உள்ளம், என்னது நீ எதுக்கு என்னைய கண்டிக்கிற, நீ என்ன பெரிய சீர்திருத்தவாதியா, என்னைய சீர்திருத்துகிறாய் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் அந்த கண்டிப்பையும் சீர்திருத்தலை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ ஹம்பிள் பீப்புள் வில் அக்செப்ட் வார்னிங் அண்ட் கரெக்ஷன். அதை வந்து அக்செப்ட் பண்ணி வார்னிங், நம்ம ஒரு வார்னிங் கொடுத்தோம் அப்படின்னா, எச்சரிப்பின் செய்தி கொடுத்தோம்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு சில காரியங்களை கரெக்ட் பண்ணுறோம், சீர்திருத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க திருந்திடுவாங்க. ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு திருந்திடுவாங்க. நீதிமொழிகள் 12:1 பாருங்கள். நீதிமொழிகள் 12:1, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். இப்போ தாழ்மை உள்ளவன் இல்லை, கடிந்து கொள்கிற வெறுக்கிறவன் தாழ்மை உள்ளவன் இல்லை. கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், நம்ம தப்பு செஞ்சதுனால தானே இப்படி சீர்திருத்துறாங்க, கண்டிக்கிறாங்க அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இதே நீதிமொழிகள் 5:11-12 பாருங்கள். 5:11-12 கடைசியில் அப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போவே கடிந்து கொள்ளும்போது, இப்போவே உணர்த்தப்படும் போது உணர்ந்து கொள்ளணும். அந்த இப்போவே வந்து டீச் பண்ணுறப்போ, ப்ரீச் பண்ணுறப்போ வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக கடைசியில் வந்துட்டு மாம்சம் எல்லாம் சரீரம் எல்லாம் உருவழியும் போது, ஐயோ எவ்வளோ ப்ரீச் பண்ணாங்க, எவ்வளோ டீச் பண்ணாங்க, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாங்க, எவ்வளோ கடிந்து கொண்டு போதகம் பண்ணாங்க, எல்லாத்தையும் நான் அலட்சியம் பண்ணிட்டேனே அப்படின்னு கடைசியில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஹம்பிள் பீப்புள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க கடிந்து கொள்ளும்போது அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மேட்டிமை உள்ளவர்கள், பெருமை உள்ளவர்கள் தான் இதை வந்து வெறுப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்க வந்து இப்படிலாம் நான் அலட்சியம் பண்ணிட்டேன், அவங்க சொல்ல அப்போவே கேட்டிருந்துருக்கணும், கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கடைசியில் ஃபீல் பண்ணுறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போவே ஓகே சொல்கிறத வந்து கேட்டு நடந்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்கிறது இப்போவே வந்து என்ன பண்ணுங்க, கேட்டு நடங்க. கடைசியில் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போயிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு அப்புறம் இப்போ சொன்னார் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா அப்போயே தலையில் அடித்து சொல்லிச்சு, இப்போ அப்போயே கேட்டிருந்துருக்கலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு கடைசியில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறத விட இப்போவே ஃபீல் பண்ணி இப்போயே திருந்திருங்க, பிரச்சனையே இல்லை. அவ்வளோ தூரத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளம் தாழ்மையாக இருந்தால் பேரண்ட்ஸ் கரெக்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. அப்பா கண்டிக்கிறப்போ, அம்மா கண்டிக்கிறப்போ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்வீங்க. உங்களுக்குள்ளே பெருமை இருந்துச்சுன்னா, நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது, நீ என்ன பெரிய ஆளா, நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நீ என்னதில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்பா அம்மா நீ என்ன படித்த அப்படிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அவங்க லைஃபே படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, வாழ்க்கையே படிச்சுட்டு வந்திருக்காங்க, வாழ்க்கையில் பல அனுபவங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி போனால் எங்கே போய் நம்ம முட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கும். தாழ்மை உள்ளம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, தாழ்மையாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சீர்திருத்தலை கண்டிப்பெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம வந்து இருப்போம்.